மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். அத்தை, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, இங்க நெல்லு. பூமி போட்டோ முன்னாடி நிக்கிற, அதனால பொய் சொல்லாத. நீயும் வரணும். இன்னும் தாம்பத்தியம் ஆரம்பிக்கலையா? அவர்தான் பெங்களூர் போயிட்டாரே. அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால அப்பா வீட்டுல திருடம் புகுந்துட்டதுனால. நிறுத்து. ஏதோ பேசிக்கிட்டு. நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்ல. நேரடியா கேக்குறேன். 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா என் முன்னால நடிச்சு என்னை ஏமாத்தணும்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா? ஐயோ அத்தை, அதனாலதான் அவன் பெங்களூருக்கு ஓடிட்டான், அப்படித்தானே? இல்ல, இத யார் சொன்னது? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அவன் என்னை ஏமாத்தலாம். ஏண்டிமா, நீ ஏமாத்தலாமா? இத பாரு கண்மணி, உன்னை எதுக்கு வருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீ இந்த வீட்டு மருமகளா வந்திருக்க. இந்த வீட்டு மருமக என்ன செய்யணும்? ஆனா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இல்லாத நான் முதல்ல மருமகளா இந்த வீட்ல வந்து காலடி எடுத்து வச்சதும் பூமி படத்துக்கு விளக்கேத்துனியா? பூ விழுந்ததில்ல? ஏன் விழுந்தது? அவ தெய்வம் ஆயிட்டா. பூமியோட ஆசை என்ன தெரியுமா? ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும்னு. ஆனா அது அவளால முடியல. அத நீ நிறைவேற்றணுங்கிறதுதான் பூமியோட எண்ணம். அதான் பூ விழுந்தது. அவர் மனசு முழுக்க பூமி தான் இருக்கா. அவரை நான் எப்படி கட்டாயப்படுத்துறது? அவன் ஒரு மடையன், அவனை விடு. என் புள்ளைய உனக்கு பிடிக்குமா இல்லையா? உங்களுக்கு நான் இதை எப்படி சொல்லுவேன், எப்படி புரிய வைப்பேன்? ஐயோ, சொல்லவும் வேணாம், புரிய வைக்கவும் வேணாம். செஞ்சு காட்டுற. அவனோட அப்படியே ஒண்ணு சேரு. ஏன் அழற? உன் கண்ணீருக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். இப்ப நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அவன் கூட தாம்பத்தியம் ஆரம்பிக்கிறேன்னு சத்தியம் பண்ணு. ஏய், வாழ்க்கையில முதல் பொண்டாட்டி செத்து போனா எத்தனையோ பேரு 2வது பொண்டாட்டிய கட்டிக்கிறாங்க, சந்தோஷமா தான் இருக்காங்க. முதல் பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே 2வது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறவங்க, புள்ள பெத்துக்கிறவங்க கூட இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதான் வாழ்க்கை. கண்ணத்தோட தொட தொட தொட. பூமி போயிட்டான்னு என் புள்ள விரக்தியா இருக்கலாம். ஆனா இந்த வம்சத்து சந்ததிய விருத்தி பண்ற மிகப்பெரிய பொறுப்பை வச்சுக்கிட்டு நான் வேடிக்கை பார்க்க முடியாது. என் புள்ளைய மனுஷனாக்கி விடு. அவனை அப்பாவாக்கி விடு. அவன் பூமி ஞாபகத்திலே இருப்பான். பூமி நினைப்ப மறக்க வச்சு நீ அப்படியே பொண்டாட்டியாகு. அவனுக்காக நீ பூமியா மாறு. இத பாரு, பூமி முன்னாடி ப்ராமிஸ் பண்ணு. என்ன பாக்குற? பூமி போட்டோல இருந்து பூ விழலன்னு பாக்குறியா? இங்க பாரு, பூ விழுந்துருச்சு. இப்ப சத்தியம் பண்ணு. இங்க பாரு, நீங்க என்ன ஏமாத்தா அழுவணி ஆட்டம் ஆடலாம். நானும் இப்படிதான் அழுவணி ஆட்டம் ஆடுவேன். சத்தியம் பண்ணு. சரிங்க அத்தை, நான் அவரோட குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறேன். வெரி குட். நீ போய் இப்பவே தாம்பத்தியத்தை ஆரம்பி. இந்தா வச்சுக்கோ. பூமியே உனக்காக பூ கொடுத்திருக்கா. ஆரம்பிக்கிறாத, ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அதான் புரியல. இங்க பாரு, என்ன ஏன் கேக்குற? நீ தானே சைக்காலஜி படிச்சவ. நான் சைக்காலஜி படிச்சவதான், ஆனா நீங்க கிருஷ்ணாலஜி படிச்சவங்க. ஐயோ, என்னை விட உங்களுக்கு தான் கிருஷ்ணாவை பத்தி நல்லா தெரியும். அவரை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும். ஏமா, வரம் தந்தவ தலையிலேயே கை வைக்கிறியா நீ? இல்ல அத்தை, நீங்க 2 புள்ள பெத்தவங்க, நான் உங்க ஃபேன்.
ஃபேன்னு சொன்னதும் ஞாபகம் வந்துருச்சு. உங்க தாம்பத்தியத்தை ஃபேன்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஃபேன்ல இருந்தா? ஆ? வரா வரா. வாமா வா வா. அத்தை, பால் கேட்டீங்கல்ல, இந்தாங்க. பாலு எனக்கு இல்ல, ஆ? உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. ட்ரைனிங்கா? சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும்? இங்க பார்த்தல. ஆமா, எதுக்கு அத்தை இந்த ஸ்டாண்டிங் ஃபேன்? இந்த ஃபேன் தான் உன் தினசரி டைம் டேபிள இனிமே மாத்த போகுது. இந்த ஸ்டாண்டிங் ஃபேனா? ஆமாமா, இந்த ஃபேன் தான் உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பிள்ளையார் சுழி போட போகுது. இதுல இருந்துதான் உனக்கு இன்னைக்கு ராத்திரி அப்படியே அதிர்ஷ்ட காத்து வீச போகுது. எப்படி? ஐயோ, இத பாரு. இப்படி. ஐயோ அத்தை, அதான் என்ன பண்றீங்க? அப்படிதான். ஐயோ, ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. சாரி பறக்குது, ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அத்தை. ஏய், மறக்காத ஃப்ரீயா விடு. ஐயோ, விடு விடு விடு. இடுப்பு தெரியுது அத்தை. ஐயோ, உங்க இடுப்பு இல்ல, ஏன் இடுப்பு தெரியுது? அப்படியா? கொஞ்சம் இப்படியே இருக்கட்டும். என்ன அத்தை, நீங்க போங்க. ஐயோ, இங்க பாரு, நான் போக மாட்டேன். இருந்து உனக்கு பாடம் எடுத்துட்டு தான் போவேன். என்ன சொல்றீங்க நீங்க? இத பாரு கண்மணி, சில டெக்னிக் இருக்கு. இந்த ஃபேனை வச்சுதான் என் பையனை நீ மயக்கணும். அதுக்கும் இந்த ஃபேனுக்கும் என்ன சம்பந்தம் அத்தை? நான் சொல்றத கேளு. உன் கையில பால் டம்ளர் இருக்கு. அப்படியே அழகா கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அப்படியே வந்து கதவை தாப்பா போடுற. என் புள்ள வருண் அப்படியே கட்டில்ல உட்கார்ந்திருப்பான். அப்புறம் நீ உள்ள வந்ததும் முதல்ல இந்த ஃபேனை போடணும். அப்புறம் நீ உன் கையில இருக்கிற பால் டம்ளரை என் புள்ள கிட்ட குடுக்கணும். எங்க நின்னு குடுப்ப? இதோ இந்த இடத்துல நின்னு கொடுப்பேன். அங்க நின்னெல்லாம் குடுக்க கூடாது, ஏன்னா ஃபேன் காத்து வராது. இதோ இங்க நின்னு இப்படி குடுக்கணும். இங்கதான் ஃபேன் காத்து வரும். இப்ப கொடு. ஆனா அவர் இல்லையே. ஐயோ, இத பாருமா, என் புள்ள ஜம்முன்னு அப்படியே கட்டில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்க. இந்தாங்க, பால் சாப்பிடுங்க. ஐயோ, இப்படியா குடுக்கறது? இந்த உப்பு காகிதத்தை கதவிடுக்குல வச்சு சொர சொரன்னு தேய்ச்ச மாதிரி இருக்கு. அப்படியே ஆசையா பாசமா சொல்லு. இந்தாங்க, பால் சாப்பிடுங்க. ஐயோ, பஞ்சத்துல இருக்கிறவனுக்கு பொட்டலமா போடுற. பால் சாப்பிடுங்க. ஒச்சோ, வெள்ளத்துல சிக்கனவனுக்கு கஞ்சி தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு. அத்தா, அப்புறம் எப்படி என் புள்ளைக்கு உன் மேல லவ் வரும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.